ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சோளத்தில் ஒரு தோசை பார்க்க போகிறோம். இது வந்து வெள்ளை சோளம். இதில் வந்து இன்னொரு இரும்பு சோளம் வேறு இருக்குது, சிகப்புல சோளம் இருக்கும். இது சோளத்தில் நல்லா நம்ம இது சுத்தப்படுத்தினது. இதை வந்து சாதமாகவே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இந்த சோளத்தை சுத்தப்படுத்தியிருக்கிறாங்க. தோல் நீக்கி நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சோளம் வந்து குழந்தைங்களுக்கு 6 மாதம் ஆன பிள்ளைங்களுக்கு இப்போ இந்த கேழ்வரகு கொடுக்குற மாதிரி குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். கூழ் செஞ்சு கொடுக்கலாம், இதில் சாதம் செய்யலாம். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இதில் தோசை சோள தோசை செமையாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது நல்ல மெக்னீசியம் உள்ளது, இரும்பு சத்து இதில் இருக்குது, நார் சத்து நிறையா இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த இதில் நம்ம எப்படி தோசை ஊற்றுறது, ஒரு 2 மணி நேரம் இந்த தோசை வந்து நம்ம அரிசியோட கலந்து தான் தோசை ஊற்றினா நல்லா இருக்கும். கூழ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பொங்கல் கூட இதில் செய்யலாம். சக்கரை பொங்கல் நல்லா ஊற வச்சு நிறைய விசில் விடணும். நல்லா வச்சு சக்கரை பொங்கல் செஞ்சால் செமையாக இருக்கும். இதில் ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு இப்போ எப்படி தோசைக்கு அரைச்சி ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க. நல்லா நம்ம இட்லி மாவு மாதிரி அளவுக்கு இருக்குது பாருங்க. அந்த சோளத்தை சுத்தப்படுத்தினால சாதத்துக்கு செஞ்ச சோளம் அது. அதனால ஆட்டி நிறைய நல்லா ஆட்டி சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றலாம்னு பார்க்கலாம். சோள தோசை ஊற்றலாம். நைஸாகவும் ஊற்றலாம். இது வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஊற்றினாதான் நல்லா முந்துன்னு இருக்கும். நல்லா கனமாக ஊற்றி நல்லா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இல்லைன்னா ஒரு கடலைப்பருப்பு குருமா இருக்கு, அதை வச்சு சாப்பிட்டா செமையா இருக்கும். நம்ம தோசையை பரட்டி போட்டுக்கலாம். தோசை நல்லா வெந்துருச்சு பாருங்க. தோசை வெந்துருச்சு பாருங்க. நல்லா அருமையான சோள தோசை ரெடி. தக்காளி சட்னி, குருமா இருக்குது. சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்க. மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.